நாம் எல்லோரும் ஒரே குலம் என்று சொன்னால் நமக்கு ஒரே தேவன் தான், ஒரே இறைவன் தான். ஆகவே அந்த இறைவன் யார் என்பதிலே நமக்கு மாற்று கருத்து இருந்தாலும், அவனுக்கு சூட்டப்பட்ட பெயர்கள் வெவ்வேறாக இருந்தாலும், அந்த இறைவன் ஒருவன் என்பதை நாம் முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி ஒப்புக்கொள்வதற்கு நமக்கு தடையாக இருப்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அந்த தடையில் இருந்து நீங்கி ஒரே இறைவன் என்ற அந்த உண்மையை நாம் ஒப்புக்கொள்வதற்கு நம்முடைய அறிவும் சமுதாயமும் நமக்கு இடமளிக்கும். ஒரு சாராருக்கு சமுதாயம் இடம் கொடுக்காததற்கு காரணம், இவர்கள் தவறான ஒரு இறை சிந்தனையில் இருப்பதாக இவர்கள் அவர்களையும் அவர்கள் இவர்களையும் நினைத்துக் கொள்ளுகின்றார்கள். ஆனால் இறைவன் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து வெறுமனே விட்டு விடாமல், இந்த மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக சில தீர்க்க தரிசிகளை, இறை தூதர்கள் என்று நாம் சொல்லுவோம், இந்த இறை தூதர்களை தொடராக அனுப்பினான். இந்த தொடராக அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் எல்லோருமே ஒரு வேதத்தோடு இந்த மக்களுக்கு நேர்வழியை பற்றி பேசினார்கள். அப்படி பேசக்கூடிய அந்த மக்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு காலாகாலமாக அந்தந்த பகுதியிலே நிலவி இருப்பு. நான் இது சொல்லுவது இந்த 1400 ஆண்டு காலமாக பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாத்திற்கு முதல் வாழ்ந்த மக்கள், அதற்கு முற்காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு இறை தூதர்கள் வந்தார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரே இறைவன் என்பதை போதித்தார்கள். அதனுடைய அடையாளங்களாகத்தான் நாம் நம்முடைய தமிழ் மண்ணிலே பார்க்கின்றோம். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். மனிதர்கள்னு சொன்னா இந்த குலம் எல்லாம் கிடையாதுப்பா, நம்ம பிறப்பால இந்த குலம், இந்த கோத்திரம், இன்னாருடைய பேரன் என்றெல்லாம் சொல்லுவது பிரித்து அறிவதற்காகத்தானே தவிர நம்மை பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு கிடையாது. இந்த கூட்டத்தை சார்ந்தவர், இந்த குலத்தை சார்ந்தவர், இந்த கோத்திரத்தை சார்ந்தவர் என்று சொன்னால் இது உலகம் உள்ளளவும் இருக்கும். இதை யாருமே மாற்ற முடியாது, மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. இஸ்லாமும் அதை மாத்தலையே. குறைஷி குலம் என்று ஒன்று இருந்தது. அந்த குலத்திலிருந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. கடைசி வரைக்கும் தன்னை ஒரு குறைஷி என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ளுகின்றார்கள். மக்களிடத்திலும் அதை சொல்லவும் செய்கின்றார்கள். இந்த குலம் எதுக்குன்னு சொன்னா, நான் இந்த குலத்தை சார்ந்தவன், இந்த கோத்திரத்தை சார்ந்தவன், இந்த பரம்பரையை சார்ந்தவன். ஒரு ஊர்லயே 4 குமார் இருந்தாங்கன்னு சொன்னா, இவர் எந்த குமார், இன்னாருடைய மகன் குமார்னாலும் இந்த இனத்தை சார்ந்தவர், இந்த குலத்தை சார்ந்தவர், இந்த இனத்தை சார்ந்தவர் என்று சொல்லுவது அவர் அறியப்படுவதற்காகத்தானே தவிர உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு அல்ல. ஆகவே இறைவன் ஒருவன் என்ற அந்த உண்மையை நாம் ஒப்புக்கொண்டோம் என்று சொன்னால், அதற்கு கூடவே இன்னொரு உண்மையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். அது நம்மில் பாகுபாடு கிடையாது, நம்மில் வேறுபாடு கிடையாது, நம்மில் உயர்வு தாழ்வு கிடையாது. அப்ப எல்லாரும் சமமா என்றால் இல்லை. உங்களுடைய கல்வியால் நீங்கள் சிறந்து விளங்கலாம், உங்களுடைய தொழிலால் நீங்கள் அறிவால் உயரலாம், உங்களுடைய திறமைகளால் நீங்கள் ஒருவர் மற்றவரை உயர்ந்து கொள்ளலாம், ஒருவர் பதவியால் ஒருவரை விட மற்றவர்கள் உயர்வாக இருக்கலாம். ஆசிரியரும் மாணவனும் சமம் என்று நாம் சொல்லிவிடுவோமா? ஆட்சியாளரும் ஆண்டியும் சமம் என்று சொல்லிவிடுவோமா? ஏன் ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்ப இதையெல்லாம் அறிவுபூர்வமா நம்ம ஒத்துக்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, பகுத்தறிவு என்று சொல்லிக்கொண்டு படைத்தவனை விளங்காமல் இருக்கின்றார்கள். இது மிகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு இடம். பகுத்தறிவு அப்படின்னு நம்ம சொல்றாங்களே, பகுத்து அறிவு என்று சொன்னால் என்ன? பகுத்து அறிய வேண்டும். எதை அறிய வேண்டும்? ஒவ்வொன்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் அறிவை கொண்டு அறிவது போலவே நம்மை படைத்த இறைவனை பற்றியும் நாம விளங்க வேண்டும். இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் தானாக பிறந்து விட்டார்களா? அவர்களுக்கு உயிர் அவர்களுடைய உயிர் ஏன் போகின்றது? அவர்களுக்கு உயிர் கொடுத்தது யார்? அப்ப உயிர் எடுப்பவன் யார்? அப்ப இறைவன் என்ற ஒரு ஆற்றல். அப்ப இதை மறுக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு சக்தி இருக்கின்றது என்பதை ஒப்புக்கொள்ளுகின்றார்கள். இன்று மேனாட்டு ஆய்வாளர்களில் இந்த நாத்திக சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலான அறிஞர்கள் ஏதோ ஒரு ஆற்றல் என்பது இருக்கத்தான் செய்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளுவதை நாம் பார்க்கின்றோம். அது என்ன ஆற்றல் என்பது நீங்கள் சிந்தித்து பார்த்தால், இறைவன் யார் என்பதை விளங்குவதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவு தேவைப்படுகின்றது. குறிப்பாக பகுத்தறிவுடைய மக்கள் இதை சிந்தித்து பார்த்தால் விளங்கிக் கொள்வார்கள். இன்று பகுத்தறிவு என்று சொல்லிக்கொண்டு நாத்திகம் பேசக்கூடிய மக்கள் கூட அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வருந்து விடும் பொழுது அவர்களே அறியாமல் அவர்களுடைய கை வானத்தை நோக்கி உயர்ந்து விடுவதை நாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த வானத்தை நோக்கி கைகள் உயர்வதில் இருந்தும், அவருடைய பார்வை வானத்தை நோக்கி செல்லுவதில் இருந்தும் நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது என்ற அவருடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய அவர்களால் சித்தாந்த ரீதியாக மறுக்கப்பட்டாலும் அவர்களால் இயல்பாக அதை மறுக்க முடியாத ஒரு நிலை, இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதையும், அந்த இறைவன் பல இறைவனாக இல்லை, பல பெயர்களில் தான் அந்த இறைவன் இருக்கின்றான்
ஒவ்வொரு சமுதாய மக்களும் அவனுக்கு ஒவ்வொரு பெயரை வைத்திருந்தாலும் அந்த இறைவன் யார் என்பதையும், அந்த இறைவனுக்கு பல பெயர்கள் இருந்தாலும் அவன் ஒருவனே என்பதை உறுதியாக சொல்லுவதுதான் இந்த தொடருடைய நோக்கம். ஆகவே இந்த தொடரிலே நாம் இறைவன் யார் என்பதை உலகத்திலே மக்களுடைய நம்பிக்கைகளும், உலகத்தில் சொல்லப்பட்ட இறை வேதங்களிலிருந்து சான்றுகளையும், இன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய தீர்வுகளையும் சிக்கல்களையும் அலசி பார்த்து இந்த இறைவனுடைய ஆற்றலை விளங்கி கொண்டு ஓர் இறைவன்தான் என்ற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வருவதற்கு இந்த தொடர் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய படைப்பாக இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் அனைவரும் அவனுடைய ஒரு படைப்பாக இருக்கின்றோம். படைப்பினும் ஒன்றாக இருக்கும் பொழுது படைத்தவன் வெவ்வேறு என்று சொல்லுவதை யாரேனும் நாம் ஒப்புக்கொள்ளுவோமா? ஆகவே இந்த அடிப்படையில் நம்முடைய சிந்தனையை செலுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து விளங்கக்கூடிய மக்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக.